இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். சியான் விக்ரம், பாலஞ்சித் இவங்களோட தங்களான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குதுப்பா. படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிற நிலையில படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டுடியோ கிரீன்ஸ் அப்படிங்கிறதே தங்க கலர்ல, அதாவது கோல்டு கலர்ல தான் இருக்குது. தங்கலான் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் இருக்குல்ல, ஸோ கோல்டன் கலர்ல தான் ஆரம்பிக்குது. இனிஷியலா இந்த படத்தோட கதை என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா, KGF மக்களுக்கும் அங்க அவங்கள அடிமையா வச்சிருந்த வெள்ளைக்காரங்களுக்கான கதை, அவங்களுக்கான போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில அங்கேயே வேற மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவே வேற மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. KGFல வேலை செய்யறதுக்காக வெள்ளைக்காரங்க கொண்டு போறாங்க சில மக்களை, ஒரு சில ஊர்ல இருந்து மக்களை கொண்டு போறாங்க. அதுல ஒருத்தர் தான் சியான் விக்ரம், பார்வதி அவங்க எல்லாம் இருக்க. மாளவிகா மோகனன் இந்த படத்துல வில்லியா பிளே பண்ணிருக்கிறாங்க. அவங்க தான் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 1 பார்ட் பிலிமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படத்தை பார்க்கறதுக்கு 2 பார்ட் பிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இந்த படத்தோட ரிலீஸ் அப்ப தெரிஞ்சிடும் 1 பார்ட்டோட நிக்க போதா இல்லை 2 பார்ட் பிலிமா அப்படிங்கிறது. ஆனா வெள்ளைக்காரங்களா வர ஹீரோஸ் வெள்ளைக்காரங்களா வரவங்களா ஹெல்ப் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. டேனியல் கால்டகரன் இவங்க எல்லாமே சியான் விக்ரம் அவங்கள சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. தங்கத்தை எடுக்கிறாங்க. ஆனா இவங்களால பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் இவங்களோட முதல் எதிரியா மாளவிகா மோகனன் அவங்க தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கடைசியா தான் தெரிய போகுது டேனியல் கால்டகரியன் வில்லன் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு கதையா இதுதான் இப்ப தெரியுது. KGF ஆரம்பிக்கிறது, அதாவது KGF உருவான கதையா தான் இந்த படம் இருக்குது தங்கலான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மியூசிக்கா இந்த ட்ரெய்லர்ல ஜீவ் பிரகாஷ் அவ்வளோ ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அவருக்கான ஒர்க் அதிகமா இல்லாத மாதிரி தான் தெரியுது. VFX ஒரு சீட்டா பிளாக் சீட்டா காமிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் ஆடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சியான் விக்ரம் எப்படி அவரோட உடலை வருத்திக்கிட்டு ஒரு கேரக்டருக்காக நடிப்பார் அப்படிங்கறது மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. பார்வதியும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இந்த கேரக்டர்ல. சியான் விக்ரம்க்கு வைஃபா பண்ணியிருக்கிறாங்க. மாளவிகா மோகனன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவங்களுக்குமே நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி நடிச்சிருக்கிற பசுபதியா இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணன் அன்புத்துறையா இருக்கட்டும், அவங்களுக்குமே இந்த படத்துல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லரை பார்க்க லெஸ்ஸா இருந்தாலும் சார்பெட்டா பரம்பரையில பார்த்திருப்போம் பசுபதிக்கான கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தது அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் மெட்ராஸ் படத்துலயும் ஹரிகிருஷ்ணனுக்கான கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்து பார்த்தோம்ல. ஸோ பாலஞ்சித் அவரோட படங்கள்ல கேரக்டரா எல்லாரும் கேரக்டர் பேரும் மனசுல நிக்கிற மாதிரி படம் எடுப்பாரு. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்க போதுன்னு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்த வரையிலுமே படத்துக்கான ஹோப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே படம் மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.